Guys, welcome to another video. In the video especially for நம்ம 150 subscribers வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக கேக் செஞ்சிடலாமா? இன்னைக்கு 150 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதால் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கேக் தான் செய்ய போகிறோம். அதாவது சாக்லேட் கேக். இதுக்கு முன்னாடி நம்ம நட்ஸ் கேக் அதெல்லாம் செஞ்சுருக்கோம் சேனலில். ஆனால் இன்றைக்கி வந்து சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஓட்ஸு, நெய், இந்த ஒயிட் பவுடர் வேறு எதுவும் இல்லை, பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் டெசர்ட் எம்எஸ்ஜி, கொக்கோ பவுடர், அப்புறம் 2 முட்டை கிடையாது 1 முட்டை, அப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பேக்கெட் வந்து 1, சுகர் ஃப்ரீ வந்து ஒரு 4 பேக்கெட்டு, அப்புறம் நாட்டு சக்கரை. ஸோ இப்போ கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸுக்கு வந்து ஓட்ஸு, கொக்கோ பவுடர், காஃபி, அப்புறம் இந்த ஸ்டீவியா, இதெல்லாம் ஸ்டீவியான்ற பாருங்கள், சுகர் ஃப்ரீ, இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ், அதாவது முட்டை, நெய், பால் மறந்துட்டேன், பால், இதெல்லாம் வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் வெட் இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டா சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். 1 இல்லை 2 இல்லை, மொத்தமாக 6 ஸ்பூன் ஓட்ஸை வந்து ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி, அப்புறம் அந்த சுகர் ஃப்ரீ வந்து 4 பேக்கெட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரை மிக்சர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இந்த பவுடர் மாதிரி இருக்கணும். முட்டையை ஒரே கையில் உடைக்கிறேன்ட்டு இந்த மாதிரி கோலார் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஒழுங்காக உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக் என்கிற டெசர்ட் எம்எஸ்ஜி, அப்புறம் 1 ஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சம் பால், இதெல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு டோ மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணிட்டோன்னே ஒரு டின்னில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி அது கூட ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இதை ஊற்றி ஸோ ஏர் ஃப்ரையரில் வந்து 170க்கு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலே மோஸ்ட்லி ரெடி ஆகிடும். நான் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன், அப்புறம் லேட்டாக தான் ஆட் பண்ணேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, எப்படியோ கேக்கு செஞ்சாச்சு. இப்போது அந்த கேக்கை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சாக்லேட் கேக் ரெடி. இப்போ இதை சாப்பிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். அப்படியே நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு. இந்த வாட்டி சக்ஸஸ் தான். ஆஹா, பாருங்கள் சாக்லேட் கேக். சூடு பக்காவாக இருக்கு. சாக்லேட்டோட டேஸ்ட் நல்லா தெரியுது. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணேன், அதை ஆட் பண்ணதால் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு என்ஹான்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம எப்படியோ 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு தான் மிக்க நன்றி டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட உங்களை 1000 சப்ஸ்கிரைபர்ஸில் இந்த மாதிரி இன்னொரு பெரிய கேக் ஒன்று செஞ்சு பண்ணலாம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த கேக்கை நான் காலி பண்ண போகிறேன். பாய்.